ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சமையல் செய்ய போகிறேன்னு பார்க்கலாமா? காஷ்மீரி புலாவ். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. ஃபஸ்ட் அரிசி, பாஸ்மதி அரிசி 1 கப்பு. புதினா கொத்தமல்லி தேவையான அளவு. தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், ஏலக்காய் வாசனைக்காக. இஞ்சி பூண்டு விழுது. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், தனியாக பிரித்து எடுத்துக்கணும். பால் 1 கப்பு. திராட்சை, மாதுளம்பழம், பாதாம் மிக்ஸு, அது பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன், போடும்போது பாருங்கள். பப்பாயா சீடு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். அது வறுத்து எடுத்து தான் மிக்ஸ் பண்ணணும், போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆனியன், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தாளிப்புக்கு தனியாக வெங்காயம் அதில் 2ஆக பிரிச்சுக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ண போகிறோம். ஆயில் ஊற்றி தான் ரெடி பண்ணணும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆனியன் வெங்காயத்தை போட்டுட்டு நல்ல பொன்னிறமாக மாறி வரணும். கலர் நல்லா மாறி வரணும், இந்த நிறத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு நெய் தான் விடணும், ஆயில் விடக்கூடாது. நெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் காஷ்மீரி புலாவ். தாளிப்புக்கு தேவையானது எல்லாம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு தாளிப்புக்கு வெங்காயம் இருந்ததில் தனியாக அந்த வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. கலர் மாறி வர்ற அளவு கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது தனியாக அரைச்சி வச்சுருந்தோமா, இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு ஒரு கிண்டி விட்ருங்க. கிண்டினதுக்கப்புறம் அரிசி கழுவி ரெடியாக வச்சுருப்போம், அந்த அரிசியை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கிண்டி விட்ருங்க. இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு நான் 1 கப்பு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன் கம்மியாக சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க, நம்ம பால் மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நம்ம பால் ஊற்றும் போது சாப்பாடு கரெக்டான பக்குவத்தில் வராது. அதனால் தண்ணியை நம்ம கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கிறணும் 1 கப் அரிசிக்கு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு செக் பண்ணிக்கணும், உப்பு இருக்கா என்னென்னு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பாதாம் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒரு கிளாஸ் பால் அதில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்ருங்க. இதில் மெயினே தண்ணி ஊற்றுறதும் பால் மிக்ஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் சாப்பாடு இருக்காது. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு ரொம்பவும் கம்மியாக போட்டுறாதீங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போடுங்க. விசில் 3 விசில் வைக்காதீங்க, 2 விசில் வைங்க. ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவம் வராது. ஸ்ப்ரிங் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவிடுங்க. நல்லா தூவி விட்ருங்க பரவலாக. தூவினதுக்கப்புறம் பாதாம் பருப்பு நெய்யில் வறுத்துட்டு உடச்சி வச்சுருந்தேன், பாதாம் பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பப்பாயா சீடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறாதீங்க. உதிரியாக கிடைக்காது. ரொம்ப கிளறினீங்கன்னா அந்த உதிரியாக சாப்பிட்றது கரெக்டான பக்குவம் இருக்காது. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சீட் போட்டுருங்க. சீடு போட்டதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து தான் போடணும். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிடுங்க வாசனைக்காக. கடைசியாக கிரேப்ஸ் போட்டுக்க போகிறோம். கடைசியாக தான் கிரேப்ஸ் போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு காஷ்மீரி புலாவ். இப்போ காரமே நம்ம சேர்க்கலை, இனிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் லஞ்சு கொடுத்து விடலாம். ஈஸியான ஒரு சமையல். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.